Hi students, welcome to our class. Today's topic is addition of vectors. Since vectors have both magnitude and direction, they cannot be added by the method of ordinary algebra. என்னதான் வெக்டர்ஸ்க்கு both magnitude and direction இருந்தாலும் நார்மலான ஒரு ஆர்டினரி அல்ஜிப்ரா வச்சு என்ன பண்ண முடியாது, அடிஷன் மெத்தட் கொண்டு வர முடியாது. Thus vectors can be added geometrically or analytically using certain rules. இதில் சில ரூல்ஸ் வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி தான் இந்த வெக்டர் அல்ஜிப்ராவை நம்ம ஆட் பண்ண முடியும். In order to find the sum means what? Resultant of two vectors which are included to each other. We use the first one is triangular law of addition method and parallelogram law of vectors. இந்த ரெண்டு மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெத்தடை கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. First one, triangular law of addition method. Okay, let us consider two vectors a vector and b vector as shown in the figure. என்ன பண்ண சொல்லிருக்காங்க, இந்த ஃபிகர்ல காமிச்சிருக்க மாதிரி a vector b vector அப்படிங்கிற ரெண்டு வெக்டர்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு ஹெட் டெயில் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு கொடுத்துருக்கோம். See, to explain further, the head of the first vectors a vector is connected to the tail of the second vector b vector. அப்ப என்ன சொல்லிருக்காங்க, ஹெட் அப்படிங்கிறது எங்க கனெக்டா இருக்கு, b ஓட A is connected to the tail of second vector B. A ஓடது எங்க கனெக்டா இருக்கு, B ஓட tailல. Let theta be the angle between A vector and B vector. அப்ப A vector B vector அப்படிங்கிறதுக்கு என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, தீட்டான்னு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபார்முலா எப்படி நம்ம எழுதியிருக்கோம் பாரு, R vector is equal to A vector plus B vectorன்னு எழுதியிருக்கோம். Next one, OQ vector is equal to OP vector plus PQ vector. இங்க வந்து எழுதியிருக்கோம் பாருங்க, OQ vector is equal to OP vector plus PQ vector. இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மெக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர்ஸ். இப்போ மெக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர்ஸோட டயக்ராம் இங்கே இருக்கு பாருங்க. OA AN NB OB AB. ஓகேவா, இந்த BN ANB அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி லைனு. இதோட ஆங்கிள் என்னது, தீட்டா. இப்போ இதோட ஆங்கிள் OABயோட ஆங்கிள் ஆல்ஃபா, BANோட ஆங்கிள் தீட்டா. இதோட வெக்டர் B வெக்டர், இதோட வெக்டர் R வெக்டர், இதோட வெக்டர் A வெக்டர். ஓகேவா, ஆஸ் இங்கே நம்ம போட்டிருக்க மாதிரியே இதில் இந்த லைன்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ இதோட ஆங்கிள் வந்து B sin தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஆங்கிள் எடுக்கணும். இதோட ஆங்கிள் வந்து B sin தீட்டா, இதோட ஆங்கிள் வந்து B cos தீட்டா. ஓகேவா, இப்போ ஃப்ரம் ஃபிகர் cos theta is equal to AN divided by B ன்னு கொடுத்துருக்கோம். ஃபிகரில் பாருங்க, AN divided by என்னது, B வெக்டர். ஓகேவா, அதான் கொடுத்துருக்கோம். இப்போ இது எப்படி எழுதலாம், AN ஒரு சைடு வச்சுக்கோம், இந்த B இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது டிவைடில் இருக்கிறது இந்த சைடு போகும்போது மல்டிப்ளைல. அப்போ AN is equal to B cos theta எழுதலாம். நெக்ஸ்ட் sin theta is equal to BN divided by B. பாருங்க, sin theta is equal to இங்கே B வரணும் இல்லையா, அப்போது BN divided by Bன்னு கொடுத்துருக்கோம் பாரு, BN divided by B. அப்போ BN வந்து இந்த சைடு வச்சுட்டுனா மல்டிப்ளை, டிவைடில் இருக்கிறது இந்த சைடு போகும்போது மல்டிப்ளைல. அப்போ B sin தீட்டான்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார் ட்ரையாங்கிள் OBN, இப்போ ட்ரையாங்கிள் OBN அந்த ட்ரையாங்கிளுக்கு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ON ஸ்கொயர் ப்ளஸ் BN ஸ்கொயர். இப்போ என்ன எழுதலாம், OB ஸ்கொயரோட வேல்யூ, OBயோட வேல்யூ என்னது, R வெக்டர். அப்போ OB ஸ்கொயர்னா R ஸ்கொயர் எழுதியிருக்கோமா, R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ON ஸ்கொயர். ON ஸ்கொயர் என்ன வந்திருக்கு, OA AN வந்திருக்கு. அப்போ OAவோட வேல்யூ என்ன, A ப்ளஸ் ANோட வேல்யூ என்ன, B cos theta. ஸோ எங்கே எழுதியிருக்கோம், A ப்ளஸ் B cos theta ஹோல் ஸ்கொயர், பிகாஸ் இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் BN ஸ்கொயர் மேலே கொடுத்துருக்காங்களா, BN ஸ்கொயரோட B sin தீட்டா, அப்போ B sin தீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம், A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதலாமா. அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் எழுதணும். அப்போ B ஸ்கொயர்னா B ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2AB, அப்போ 2AB காஸ் தீட்டான்னு எழுதலாமா. அப்புறம் இது என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணிக்கலாம், B ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதியிருக்கோம். அப்போ R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் அப்படின்னா என்ன எழுதலாம், அந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா
இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த ஏ ஸ்கொயர், இந்த பி ஸ்கொயர், இந்த பி ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்துடலாமா? எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பி ஸ்கொயர், இந்த பி ஸ்கொயரை காமன் எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கோம் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா எழுதியிருக்கோம். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா இதோட வேல்யூ வந்து என்னென்னா 1. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டோட வேல்யூ என்னது 1. அதை இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். அப்போ ஆர் இந்த என்ன வரும் நமக்கு, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா வரும். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட்டு, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து என்னது, magnitude of resultant vector. ஓகேவா? நெக்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார்ஸ். ஓகேவா? அதில் பாரு என்ன கொடுத்துருக்காங்க, மாட்லஸ் the angle between a vector and b vector. மாடலஸ் என்ன எழுதியிருக்கோம், மாடலஸ் a vector plus b vector is equal to square root of a square plus b square plus 2ab cos theta. Next, if r vector makes an angle alpha with a vector, then in triangle OAB, OBN triangle எடுத்துக்கிறோம். அதே இதில் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, tan alpha is equal to bn divided by ON எழுதியிருக்கோம். bn divided by ON எப்படி எழுதலாம், OA plus AN எழுதலாம். இப்போ bnோட வேல்யூ நமக்கு தெரியும், b sin thetaன்னு நமக்கு ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். அப்போ tan alpha is equal to b sin theta plus இந்த OA ஓட வேல்யூ A, AN ஓட வேல்யூ b cos theta. அப்போ A plus b cos theta எழுதியிருக்கோம். alpha is equal to tan இந்த சைட் போகும்போது tan inverse of b sin theta divided by ab cos theta. ஓகேவா? இப்போ இதுதான் என்னது, நம்மளோட டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர்ஸோட வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.